வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது தாக்ஷா அப்படின்ற தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்கு. இந்த படம் ஒரு டேஞ்சரஸான கேமை மையமாக வச்சு தொடங்குற ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கேங்கை காட்டுறாங்க. அந்த கேங்கில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு கேமை சஜஸ்ட் பண்ணுறாரு அந்த கேங்குக்கு. அவங்களும் அதை ஆட ஆரம்பிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் எலிமினேட் ஆகி போகிற மாதிரி காட்டுவாங்க. அதில் எலிமினேட் ஆகி போவாங்கல்ல, அதே ஆர்டரில் அந்த நபர்கள் எல்லாருமே வந்து மர்மமான முறையில் கொலை பண்ணப்படுறாங்க. உண்மையிலே அந்த கொலைகளுக்கான காரணம் என்ன, இதை எப்படி போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, டுவர்ட்ஸ் தி எண்ட் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதையை நான் சொன்ன உடனே உங்களுக்கு ஏதோ ப்ளூ வேல் கேம் மாதிரியான ஒரு ஃபீல் வரலாம். பட் அந்த அளவுக்கு சீன்லாம் கிடையாது. இது ஒரு நார்மலான லூடோ கேம் மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த கதை தொடங்கின விதம் அப்படின்றது உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த தொடர்ச்சியாக அந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்போது ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பில்டப் இருந்துச்சு. பட் அந்த மர்மங்களை லைட்டாக ரிவீல் பண்ண ஆரம்பிப்பாங்க தெரியுமா, அங்கிருந்து இந்த படம் கொடை சாஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். சம்பந்தம் இல்லாத காரணங்களா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சஸ்பென்ஸ் த்ரில்லருக்கான மரியாதையை கெடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அதிலும் கிளைமேக்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து சுத்தமாக நம்புற மாதிரியே இருக்காது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போயிருக்க மாட்டாங்க. ஸோ மேக்கிங் வைஸ்மே அந்த அளவுக்கு எஃபெக்டிவான இல்லை. அதிலும் கடைசியாக வந்து ஒரு கன் ஷாட் சீன் ஒன்று வரும். அதெல்லாம் காட்சிப்படுத்தின விதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. ஓவரால் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதைக்களம், பட் இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் ரொம்ப ரொம்ப சுமார். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.2 out of 5. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, பார்க்கணுன்னா பாருங்கள். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.